الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه فالله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خير لهم بل هو شر لهم سيطوقون ما بخلوا به يوم القيامة صدق الله العظيم عن أبي كبشة الأنماري رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم ما نقص مال من صدقة رواه الترمذي அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் இதனை ஆரம்பிக்கிறேன். புகழ் அனைத்தும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சராசரங்களின் இரட்சகன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய நண்பர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், துயர்ந்தவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள், அவனுக்கு வழிபட்டு நடக்கிறவர்கள், அவனை விசுவாசித்து வாழ்கிறவர்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதா. சிறப்பான இந்நாளிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹ்வுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற இறைநேச செல்வர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சர்வலோக இரட்சகன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமா, இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமா, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ, விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசதி வாய்ப்புகளை, பணத்தை, சொத்து செல்வங்களை தந்திருக்கிறானோ நிச்சயமாக அவர்கள் அதற்குரிய கடமைகளை நிறைவேற்றி வாழவர். வசதி என்கிறது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றால் வாழ்வாதாரத்தை பங்கு வைக்கிறவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அது மினிஸ்டராலேயோ, ஜனாதிபதியாலேயோ அல்லது வேறொரு நபராலேயோ முடியாது. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت. ஹதீஸிலே நாங்கள் படித்தோம். அல்லாஹ் தஆலா தடை செய்தால்
அதை யாருக்கும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் கொடுக்க நாடினால் யாராலும் அதை தடை செய்ய முடியாது. எனவே கொடுப்பவனும் தடுப்பவனும் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே. எனவே யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இந்த உலகத்தில் கிடைத்திருக்கிறதோ, அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்திருக்கிறான், காணி பூமியை கொடுத்திருக்கிறான். எப்படியோ இந்த உலகத்தில் செல்வத்தோடு வசதி வாய்ப்போடு வாழ்கிறவர்கள் அது அவர்களுக்கு குரங்குடைய கையிலே கொடுத்த பூமாலை போன்றதாகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார், குரங்குடைய கையிலே பூமாலையை கொடுத்தால் அது போட்டு அழகு பார்க்கவா செய்யும்? அதற்கு என்ன தெரியும்? அழகும் பூமாலையும். அதே போலதான் இன்று நமது சமூகத்திலே அநேகமான செல்வந்தர்கள், வசதி உள்ளவர்கள் கண்மூடித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார். முதலாவது பெருமை வந்து விடுகிறது. எனக்கு பணம் கிடைத்திருக்கிறது, கை நிறைய பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது என்று அவர் நினைத்த மாதிரி நடக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அது அவருக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்பதை அவர் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய திறமை அல்ல, அவருடைய கெட்டித்தனம் அல்ல. ஏனென்றால் எங்களுடைய திறமையால் கெட்டித்தனத்தால் ஒன்றும் செய்ய முடியாது சகோதரர்களே. ஏதோ இவர் உழைப்பு செய்திருப்பார். ஆனால் உழைப்பு செய்பவர்கள் எல்லாம், தொழிலாளிகள் எல்லாம் உலகத்தில் செல்வந்தர்களாக இருக்கிறார்களா? ஏதோ ஒரு சிலருக்கு கொடுத்து சமுதாயத்திலே அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான். எனவே எனக்கு பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, வசதி இருக்கிறது என்று பெருமை வந்து விடக்கூடாது. அதனாலதான் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுகிறார்கள், 3 விடயங்கள் யாரிடத்தில் வந்து விடுகிறதோ அவர் எல்லா பாவத்தையும் செய்ய துணிந்து விடுவார். உசூலுல் மஅசியா, பாவத்துக்கு ஆணிவேர் 3 விடயம். ஒரு மனிதன் கொலை செய்யவும், பொய் சொல்லவும், ஏமாற்றவும், புறம் பேசவும், எல்லாவற்றுக்கும் ஆணிவேர் முதலாவது பொறாமை சகோதரர். உசூல் மரத்துக்கு எப்படி ஒரு வேர் இருக்கிறதோ, கட்டிடத்துக்கு எப்படி ஒரு அடிப்படை பவுண்டேஷன் இருக்கிறதோ, பாவங்களுக்கு, குற்ற செயல்களுக்கு அடிப்படை 3. அதில் ஒன்றுதான் பொறாமை. 2வது அல்-ஹிர்ஸ், பேராசை. எவ்வளவு இருந்தாலும் போதாது. ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுக்கு, ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடை நிறைய தங்கம் இருந்தாலும் போதாது, மூன்றாவது அவன் தேடுவான் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த பேராசை இவ்வளவு இருந்தாலும் போதாது, அல்லாஹ் தந்திருக்கிறாரே, இதை வைத்து நான் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், தேவைப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும், செலவழிக்க வேண்டும், சமூக பணிகள் செய்ய வேண்டும் என்று பயன்படுத்துகிறவர்கள், தன்னுடைய செல்வத்தை, சொத்தை அதற்காக பயன்படுத்துகிறவர்கள் மிக மிக குறைவு சகோதரர்கள். எனவே பேராசையும் பாவங்களுக்கு ஆணிவேராக இருக்கிறது. ஆசை வந்துவிட்டால் பொருள் மீது, பணம் மீது, வீட்டின் மீது, வாகனத்தின் மீது பேராசை வந்துவிட்டால் அவன் எதையும் செய்வான். வட்டி எடுப்பான், பொய் சொல்லுவான், ஏமாற்றுவான், ஆளை கொலை செய்வான். பேராசை பாவங்களுக்கு ஆணிவேர் என்பதை மறந்துவிடக் கூடாது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதே போலதான் பொறாமையும் பேராசையும். அடுத்ததாக இப்படி உலமாக்கள் சொல்லுகிற இந்த விடயங்கள் இருக்கிறதே அன்பு சகோதரர்களே, அது உண்மையிலே மிகப்பெரிய தத்துவங்கள் நிறைந்த வார்த்தைகளாக அவைகள் இருக்கிறது. எனவே நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் எதை என்றால், சமூகத்திலே யாரை அல்லாஹ் வசதி உள்ளவர்களாக செல்வத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா யாரையெல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறாரோ அவர்கள் அதனுடைய கடமைகளை, உரிமைகளை சரியாக பயன்படுத்த, அதிலே உணவுத்தனம் செய்யக்கூடாது. அல்லது எங்க செலவழிக்கணுமோ அங்கு செலவழிக்காமல் வேற எங்கேயாவது கொண்டு போய் கொட்டுவதில் செலவழிப்பதே பேருக்கும் புகழுக்கும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காகத்தான் ஒருவர் தர்மம் கொடுக்க வேண்டும், செலவழிக்க வேண்டும். அதிலேதான் அவருக்கு உயர்வு இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா புனித குர்ஆனிலே சொல்லுகிறான், லா யஹ்சபன் அல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضل. செல்வத்தை அல்லாஹ் தன்னுடைய பணம், தன்னுடைய கொடை, தன்னுடைய கிஃப்ட் என்று சொல்லுகிறார்.
தன்னுடைய கொடையிலிருந்து, தன்னுடைய பணம் என்கிற அந்த வரிசையிலிருந்து யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பணத்தை, வசதி வாய்ப்பை கொடுத்து சமுதாயத்திலே மேம்படுத்தி வைத்திருக்கிறானோ, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்து அவர்கள் உலோபித்தனம் செய்வதை, நப்பித்தனம் செய்வதை நல்லது என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நான் சேமித்து வைத்திருக்கிறேன், எனக்கு பின்னாலே எந்த பிள்ளைகளுக்கு, எந்த பேர பிள்ளைகளுக்கெல்லாம் நான் இஷ்டம் பண்ணி வைத்திருக்கிறேன், சேமித்து வைத்திருக்கிறேன். நல்ல காரியங்களுக்கு செலவழிக்காமல், தேவைப்பட்ட இடங்களுக்கு கொடுக்காமல், ஊருக்குள்ளே தனது குடும்பத்துக்குள்ளே எத்தனையோ அரியவர்கள், எளியவர்கள் தன் முன்னாலே வாடி வதங்குகிற நேரத்திலே இவர்கள் சேமித்து வைத்துக் கொண்டு பணத்தை எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகிறார்களே, அது முனாஃபிகீன்களின் அடையாளம் என்று சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா புனித குர்ஆனிலே சொல்லுகிறான், வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். அதாவது முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள், வெளிப்பகட்டுக்காரர்கள், ஈமான்தாரிகள் போல நடித்தார்கள், முஸ்லிம்கள் போல நடிப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் பணம் இருந்தும் வசதி இருந்தும் அவர்கள் தர்மத்தின் பேரிலே அடுத்தவர்களை தூண்ட மாட்டார்கள். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வசதி இல்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பதை தூண்ட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா நயவஞ்சகர்களின் அடையாளத்தை புனித குர்ஆனிலே சொல்லுகிறார். எனவேதான் யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை கொடுத்து சமுதாயத்தில் மேம்படுத்தி வைத்திருக்கிறாரோ அது அவர்கள் பெருமைப்படுவதற்கு அல்ல, அவர்கள் அடிமைகளை, தனக்கு கீழ் உள்ளவர்களை நோவினை பண்ணுவதற்காக அல்ல, அவர்கள் அதிகமாக தர்மம் செய்வதற்காக. எனவே தர்மம் செய்யாமல் நப்பித்தனம், உலோபித்தனம் செய்கிறார்களே சில செல்வந்தர்கள், அது அவர்களுக்கு நல்லது என்று நினைக்க வேணாம் என்று சொல்லிவிட்டு ரப்பல் ஆலமீன் செல்வத்தை கொடுக்கிறவன், தடுக்கிறவன் அந்த ரப்பு அல்லாஹ் சொல்லுகிறார், பல் ஹுவ ஷர்ருல்லாஹ். யாருக்கெல்லாம் செல்வம் கிடைத்து, வசதி கிடைத்து, பணம் கிடைத்து, நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யாமல் உலோபித்தனம் செய்கிறார்களோ அது அவர்களுக்கு மிகப்பெரிய கேடு. ஷர்ருல்லஹும் சைத்தவகுன மா தஃபிலு பிஹி யௌமல் கியாமா. அல்லாஹ்வுடைய பாதையில் ஊருக்கு, மக்களுக்கு, ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்காமல் சேமித்து வைத்தார்களே, குறிப்பாக ஜகாத்தும் கூட கொடுக்காமல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று எத்தனை செல்வந்தர்கள் முறையாக கணக்கிட்டு ஜகாத்து கொடுக்கிறார்கள், ஜகாத்துடைய பாடத்தை படிக்கிறார்களே இல்லை சகோதரர்களே. இன்று எத்தனை மதரசாக்கள் இருக்கிறது, எத்தனை உலமாக்கள் இருக்கிறார்கள், எத்தனை செல்வந்தர்கள் ஆளுங்களிடத்திலே வந்து நான் எப்படி கடையில் ஸ்டாக் எடுக்கணும், நான் எப்படி என்ற வியாபாரத்துக்கு ஜகாத்து கொடுக்கணும், எத்தனை பேர் முறையாக அழகாக கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்கிறார்கள். அப்படி ஜகாத்து கொடுத்திருந்தால் நமது ஊரின் நிலை கவலையாக இருக்குமா? எத்தனை ஏழைகள், எத்தனை மிஸ்கின்கள், எத்தனை கடனாளிகள், எத்தனை சிரமத்தில் இருக்கிறவர்கள் சகோதரர்களே. ஆனால் அந்த ஊரை பார்த்தால் நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். செல்வம் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறது. சதக்காவை அல்லாஹ் தஆலா மார்க்கமாக்கி இருக்கிறான், ஹதியாவை அல்லாஹ் தஆலா சுண்ணத்தாக்கி வைத்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, அது பகிரப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இந்த உரிமைகளை, பணத்துக்குரிய, செல்வத்துக்குரிய இந்த ஹக்குகளை நிறைவேற்றாமல் யாரெல்லாம் உலோபித்தனம் செய்கிறார்களோ அது அவர்களுக்கு நல்லது என்று நினைக்க வேணாம். மாறாக அது அவர்களுக்கு மிக ஆபத்தானது, மிகப்பெரிய தீங்கை அவர்களுக்கு ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, நல்ல காரியங்களுக்கு செலவழிக்காமல் எதையெல்லாம் சேமித்து வைத்தார்களோ, ஜகாத்து கொடுக்கல, சதக்கா செய்யல, தேவைப்பட்டவங்களுக்கு கொடுக்கல, நம்பிக்கையாளர்கள், நல்ல நம்பிக்கையுள்ளவர்கள் கடன் கேட்டு வந்தா கொடுக்கிறதுக்கு பயம். அன்பு சகோதரர்களே, இந்த பணம் இருக்கிறதே, அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல், தர்மம் செய்யாமல், சதக்கா செய்யாமல் சேமித்து வைத்தார்களோ அதை அவர்களுக்கு பாம்பாக குர்ஆன் சொல்லுங்க, அவர்களுக்கு மாலையாக, பாம்பு மாலையாக அணிவிக்கப்படும். அவர்களுடைய கழுத்திலே அவர்களுக்கு மாலையாக அணிவிக்கப்படும். தங்க மாலை அல்ல சகோதரர்களே, பாம்பு மாலை.
நரகத்தினுடைய பாம்பு என்றால் உலகத்தினுடைய பாம்பு போல அல்ல. கரப்பத்தனை கண்டாலே பயப்படுற சமூகம், ஒரு பூரனை கண்டாலே பாஞ்சு புழுகிற சமுதாயம். சகோதரர்களே, நாளைய கியாமத்துடைய நாளிலே தன்னுடைய கட்சியில் இருந்த பணம், சதக்கா செய்யாத பணம், ஜகாத்து கொடுக்காத பணம், இதை அவர்களுடைய கழுத்திலே பாம்பாக மாலை அணிவிக்கப்படும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இது பற்றி நாங்கள் நிறைய பயான்களிலே கேட்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அவர்கள் இந்த உலோபிகளுக்கு பணத்துடைய செல்வத்துடைய ஹக்குகளை கடமைகளை யாரெல்லாம் நிறைவேற்றாமல் உதாசீனம் செய்கிறார்களோ, வல்லதீன யக்னிதுன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله, தங்கத்தையும் வெள்ளியையும் காசு பணத்தை சேமித்து 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 வைக்கிறார்கள், அதனுடைய ஹக்குகளை நிறைவேற்றுகிறார்கள் இல்லை, அதனுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள் இல்லை. இவைகள் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இது அவர்கள் வல்லதீன யக்னிதுன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. மிகப்பெரிய வேதனை இருக்கிறார். எப்படி தெரியுமா? யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்துடைய நெருப்பு. உலகத்துடைய நெருப்பு போல அல்ல சகோதரர்களே. அம்மா நம் ஒவ்வொருவர்களையும் அந்த நரகத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்கு பிறகும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகும் சலாம் கொடுத்ததோடு அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார், அல்லாஹும்ம அஜ்ரினி மினன் நார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ் நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக 7 விடுத்து ஓடி வருவார். அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தூரம் நரக நெருப்பை பயந்தார்கள் என்றால் நாங்கள் எப்படி பயப்படுவோம் சகோதரர்களே? எனவே உலகத்தினுடைய நெருப்பை விட 70 மடங்கு உஷ்ணமானதுதான் அந்த நரகத்தினுடைய நெருப்பு. அந்த நரகத்தினுடைய நெருப்பிலே இவருடைய தங்கம், வெள்ளி, காசு, பணம், டாலர், ரூபியா எல்லாத்தையும் போட்டு சூடாக்கப்படும். நெருப்பிலே சூடாக்கப்பட்டு, நரக நெருப்பிலே சூடாக்கப்பட்டு, அவர்களுடைய நெற்றிகளுக்கும் அவர்களுடைய முதுகுகளுக்கும் அவர்களுடைய விலா எலும்புகளுக்கும் விலா புறங்களுக்கும் ஒத்தனம் போடப்படும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா சுவைங்க, வட்டிலாப்பம் சுமைக்கிற மாதிரி அல்ல, பிரியாணி தின்ற மாதிரி அல்ல, லாட்சிக்குள்ள வச்சிருந்த பணம் பேங்க்ல ஜகாத்து கொடுக்காம கோடிக்கணக்கா லட்சக்கணக்கா சேமிச்சு வச்சிருந்த பணம் நரக நெருப்பிலே சூடாக்கப்பட்டு அவருடைய நெற்றிக்கும் அவருடைய விழாப்புறங்களுக்கும் அவருடைய முகத்துக்கும் ஒத்தனம் போடப்படும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், அடியானே இந்த தண்டனை உனக்கு எதற்கு தெரியுமா? நீ சேமித்து வைத்ததின் காரணம். சேமிப்பு என்கிறது தவறானது இல்லை சகோதரிகளே. இஸ்லாம் சேமிக்க சொல்லி இருக்கிறது. ஆனால் அதனுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஜகாத்து மட்டுமல்ல, தேவைப்பட்டவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு செல்வன் எந்த பேங்க்ல போயிட்டு இன்சூரன்ஸ் பண்ணினாலும், லைஃப் இன்சூரன்ஸ் இன்னைக்கு இருக்கிறதல்லவா, அந்த பேங்க் இந்த பேங்க் பயப்பட தேவையில்லை. கடை பத்தினாலும் ஊடு பத்தினாலும் செல்வம் இல்லா போனாலும் பேங்க்ல இருக்குது, இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செல்வத்துக்குரிய ஹக்குகளை கடமைகளை நிறைவேற்றாதவர்கள் எந்த பேங்க்ல இன்சூரன்ஸ் பண்ணினாலும் அவர்களுக்கு அது காப்புறுதி அல்ல, அவர்களுக்கு அது அழிவு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகிறார், வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அரஐத இன் அஸ்த الرجل زكاة மாலி, அல்லாஹ்வுடைய நபியே, ஜகாத்து கொடுக்க சொல்றீங்க, தர்மம் கொடுக்க சொல்றீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரிக்கிற பணம் வேர்வை சிந்தி அலைந்து எவ்வளவு சிரமப்படுகிறோம், இதிலிருந்து ஒரு பகுதி ஜகாத்து சதக்கா என்று சொல்றீங்களே, இப்படி கொடுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவர் கேட்கிறார். இங்கு சிலர் விதண்டாவான கேள்வி கேட்கிற மாதிரி, இது என்ன டெக்ஸ்ட் கேட்கிறாங்க. நபி அவர்களுடைய காலத்திலே சலபா என்ற ஒரு ஏழை இருந்தார். தஃசீரிலே பிரபலியமான சம்பவம். ஒரு ஏழை
எந்த அளவுக்கு அவர் வறுமையில் வாடினார் என்றால் தொழுகைக்கு அவருக்கு மாற்றி உடுப்பதற்கு கூட ஒரு உடுப்பு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஏழை. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பணக்காரனாக மாறணும், நான் செல்வந்தனாக மாறணும், அபூபக்கருக்கு எப்படி பணம் இருக்கிறதோ, அப்துல் ரஹ்மான் இப்னுக்கு எப்படி பணம் இருக்கிறதோ ரலியல்லாஹு அன்ஹும், அதுபோன்று நானும் ஒரு செல்வந்தனாக மாற வேண்டும். எனவே எனக்கு துஆ செய்ய யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய நபியிடத்திலே பணம் வருவதற்கு துஆ வேண்டிய பொழுது அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? சலபா, நீ ஏழ்மையாக வாழப்பா, ஏழையாக வாழ்வது செல்வத்தோடு வாழ்வதை விட சிறந்தது என்று சொல்லி அவர் கேட்கல. இல்லையா ரசூலுல்லாஹ், எனக்கு பணம் கிடைச்சா அவரை போல இவரை போல தர்மம் செய்வேன், சதக்கா செய்வேன், நான் வீடு கட்டி கொடுப்பேன், அது செய்வேன், இது செய்வேன் என்றெல்லாம் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய நபி அவர்கள், அல்லாஹும்ம அர்ஸுக் ஸஅலபக மாலா, யா அல்லாஹ் இந்த ஸஅலபாவுக்கு பணத்தை கொடுப்பாய், இந்த ஸஅலபாவுக்கு பணத்தை கொடுப்பாயா. இவ்வளவுதான் சின்ன ஒரு துஆ. மதீனாவிலே அவரை போன்ற ஒரு பணக்காரர் இல்லை என்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆடுகளுக்கும் அடிமைகளுக்கும் சொந்தக்காரனாக மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறிவிட்டார் சகோதரிகளே. எனவே ஜகாத்துடைய கட்டளை இறங்குகிறது, ஜகாத் கடமையாக்கப்படுகிறது. உங்களிலே இருக்கிற ஏழைகள், உங்களிலே இருக்கிற செல்வந்தர்களிடத்திலிருந்து ஜகாத் வசூல் செய்து அதை வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள். குர்மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும். ஏனென்றால் சதக்கா என்கிறது ஒரு நாளும் பணத்தை குறைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் கண்ட மாதிரி சத்தியம் செய்ய மாட்டார். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, சதக்கா, தர்மத்தினால், சதக்காவினால் ஒரு மனிதன் ஒரு நாளும் ஏழையாக மாட்டான், அவனுடைய பணம் குறையவே மாட்டாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் வழங்குகிறது, செல்வந்தர்களிடத்திலிருந்து பணத்தை எடுத்து ஜகாத் வசூல் செய்து ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னதோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பட்டியல்களை தயார் பண்ணி சஹாபாக்களை தயார் செய்து செல்வந்தர்களிடத்திலே ஜகாத்தை வசூல் செய்வதற்காக அனுப்பிய பொழுது ஸஅலபா என்ற அவரிடத்தில் சென்ற பொழுது, அவர் ஒரு ஏழையாக இருந்தவர், அவருக்கு பணம் கிடைச்சிட்டு இப்ப அவரிடத்திலே போய் ஜகாத்தை பற்றி சொன்ன பொழுது, என்ன இது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், எனக்கிட்ட நீங்க வரி எடுக்க வந்திருக்கிறீங்களா, எனக்கிட்ட நீங்க டெக்ஸ் எடுக்க வந்திருக்கீங்களா என்று கேட்டதோடு சொன்னார்கள், போனவர்கள் சொன்னார்கள், இல்லம்மா, நீங்க ரொம்ப ஏழையாக இருந்தீங்க, உங்களுக்கு உடுக்கிறதுக்கு உடுப்பு கூட இல்ல, மாற்றி உடுப்பதற்கு கூட உடுப்பில்லாத ஏழையாக இருந்தீங்க. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் உங்களுக்கு துஆ செய்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் உங்களுக்கு பணத்தை தந்திருக்கிறார், ஜகாத் கடமையாக்கப்பட்டிருக்கு, கொடுத்துருங்க வாப்பா. மற்றவர்கள் எல்லாம் தாராளமாக கொடுத்தார்கள், நீங்க மட்டும் ஏன் இப்படி சொல்றீங்க என்று சொன்ன பொழுது அவர் திருப்பி சொன்னார், அந்த ஸஅலபா, உங்களோட லிஸ்ட்ல இன்னும் இருக்கிறாங்களே ஆட்கள், அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கிட்ட வாங்க. சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுவதற்கு முன்பே அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறார். வமின்ஹும் மன் ஆதாஹும் அல்லாஹு மின் ஃபضله. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தன்னுடைய கொடையிலிருந்து கொடுத்து செல்வந்தர்களாக ஆக்கியதற்கு பிறகு வஹிலூபிஹி வதவல்லௌ வஹும் முஅரிதூன், உலோபித்தனம் செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் புறம்பாக நடக்கிறார்கள் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. சகோதரர்களே, அந்த ஸஅலபாவுடைய செதியோ வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய செல்வத்துக்கு உரிமையாளராக இருந்த அவர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலே மிக மோசமான முறையிலே அழிந்து நாசமானார். அல்லாஹ் அவருக்கு இழிவான மௌத்தை கொடுத்தான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது டெக்ஸ் அல்ல, சதக்கா என்கிறது, ஜகாத் என்கிறது தத்ஹீருல் மால், அது பணத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியதா, அதுதான் ஒரு செல்வந்தனுக்கு காப்புறுதியாக இருக்கிறது.
ரசூலுல்லாஹிடத்திலே இந்த சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஜகாத் கொடுத்தா, சதக்கா செஞ்சா என்ன கிடைக்கும்? நபி அவங்க கேட்டாங்க, என்ன கிடைக்கும்னு கேட்கிறீங்களா? வாப்பா, ஒரு மனிதன் கொடுக்கின்ற பொழுது, தர்மம் செய்கின்ற பொழுது அவருக்கு வரவேண்டிய அத்தனை பலாய் முசீபத்துகளும் அத்தனை ஆபத்துகளும் அவனை விட்டு நீங்கிவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தர்மம் அது பஞ்சமா புறங்களை விட சக்தி வாய்ந்த, இந்த பூமியை விட, கல்லு மலைகளை விட, நெருப்பை விட, இரும்பை விட, காற்றை விட உலகத்தில் சக்தி வாய்ந்த பொருள் என்ன சகோதரர்களே? ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது. பூமியை விட சக்தி வாய்ந்தது சதக்கா, மலைகளை விட சக்தி வாய்ந்தது சதக்கா, காற்றை விட, நெருப்பை விட, இரும்பை விட சக்தி வாய்ந்தது சதக்கா. அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கிற சக்தி சதக்காவுக்கு இருக்கிறது. கெட்ட மௌத்து, மோசமான மௌத்து சிலரை பார்க்கிறோம். சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய கடைசி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு சிரித்துக் கொண்டு சொர்க்கத்தை மலக்குமார்களை பார்த்தவர்களாக யாருடைய ரூஹு போகிறதோ அவர்தான் வெற்றி பெற்று விட்டார். வெற்றி என்னால் என்ன சகோதரிகளே? நாங்க நினைக்கிறோம், கை நிறைய பணம் இருக்குது, பேங்க்ல சேமிச்சு வச்சிருக்கிறேன், பெரிய வீடு, பெருமதியான வாகனம், அவர்கிட்ட தொழுகை கூட இல்லை, பள்ளிவாசல் தொடர்பு இல்லை, தர்மம் சகாத் கொஞ்சமும் கூட நினைச்சு பார்க்கிறதில்லை, இதுதான் வெற்றி. இதைத்தான் நாங்கள் வெற்றி என்கிறோம். சகோதரிகளே, குர்ஆன் சொல்லுகிறது, வெற்றி என்கிறது என்ன தெரியுமா? உலகத்தில் வாழுகின்ற பொழுது யாரெல்லாம் தன்னுடைய நப்சோடு போராடி பாவச் செயல்களிலிருந்து, அல்லாஹ் தடை செய்தவைகளிலிருந்து தன்னை தூர விலக்கி அல்லாஹுடைய நினைவோடு, அல்லாஹுடைய ஞாபகத்தோடு வாழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்ந்து 5 நேரம் தொழுகையை நிறைவேற்றி வாழ்பவர்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். வெறுமனே பணம் வந்ததால் மட்டும் வெற்றி அடைய முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நான் ஊன்றி சொல்ல விரும்புவது என்ன என்றால், அதிகமாக கொடையாளிகள் நமது சமூகத்திலே செல்வந்தர்கள் நிறைய இருக்கிறார்கள், கொடுப்பவர்களும் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் கொடுக்கிறவர்கள் முறையாக கொடுப்பதில்லை. அதனால்தான் ஊருக்குள்ளே ஏழைகள் இன்னும் இருக்கிறார்கள், ஊருக்குள்ளே தேவைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், ஊருக்குள்ளே செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்கிறது. ஏன் அந்த தர்மமும் ஜகாத்தும் முறையாக பயன்படுத்தப்படவில்லை? இது மிகப்பெரிய ஒரு தப்பு சகோதரர்களே. ரசூலுல்லாஹுடைய காலத்திலே ஜகாத் செல்வந்தர்களிடத்தில் இருந்து வசூல் செய்யப்பட்டு முறையாக, அழகாக, திட்டமிட்டு நபி அவர்கள் கண்மூடித்தனமாக நடக்கவில்லை. 23 வருடமாக எவ்வளவு அழகான ஒரு அரசாங்கத்தை நடத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஊருக்குள்ள எத்தனை ஏழைகள், எத்தனை தொழில் இல்லாதவர்கள், எத்தனை பெண்கள், எத்தனை விதவைகள், இவற்றையெல்லாம் கணக்கெடுத்தார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஜகாத் வசூல் செய்யப்பட்டு அது முறையாக கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய பிரதிபலனை எங்களால், அதனுடைய பெனிஃபிட், பிரதிபலனை அந்த ஊருக்குள்ளே காணலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனா நகருக்குள்ளே சுப்ஹானல்லாஹ் நபி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக நியமிக்கப்படுகிறார்கள். சகோதரிகளே, அவர்கள் முதலாவது செய்த யுத்தம் எதற்காக தெரியுமா? தொழுகையை விட்டதற்காக இல்ல, நோன்பை விட்டதற்காக. நபி அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். கலீஃபாவாக ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கப்பட்டு விட்டார்கள். அங்கே ஒரு கூட்டம் ஜகாத் கொடுக்க முடியாது என்று சொன்னார். ரசூலுல்லாஹுடைய மௌத்தோடு ஜகாத் நின்று விட்டது. இப்பொழுது ஜகாத் கொடுக்க முடியாது எங்களுக்கு என்று ஒரு கூட்டம் வாதிட்ட பொழுது சிங்கம் போன்று எழுந்தார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சுத்தீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராகிய நான் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தீனுக்கு குறை ஏற்படுமா? ஜகாத் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் மட்டுமா? ஏன் கொடுக்க முடியாது என்று சொல்கிறீர்கள்? அவர்களோடு போர் செய்தார்கள்,
அவர்களோடு யுத்தத்தையே ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே ஜகாத்தை வசூல் செய்தது மட்டுமல்ல, கொடுக்க முடியாது என்று பின்தங்க அதை புறக்கணித்தவர்களோடு யுத்தம் செய்தது மட்டுமல்ல, முறையாக பகிர்ந்தளித்தார்கள் சகோதரிகளே. எனவேதான் அந்த ஊர்களில் இருக்கிற மஸ்ஜித் நிர்வாகங்கள் இதை கவனிக்க வேண்டும். பள்ளி நிர்வாகம் என்கிறது பள்ளியை பெருசாக கட்டுறது மட்டுமல்ல, பெயிண்ட் பண்றது மட்டுமல்ல, அங்கே பள்ளியை மஸ்ஜிதை அழகுபடுத்துறது மட்டுமல்ல, அங்கே ஜகாத் வசூல் செய்யப்பட்டு அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஏழைகள், தேவைப்பட்டவைகள், கடனாளிகள் அவர்களுக்கு அழகாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இது நிர்வாகத்துடைய பொறுப்பு என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த சேவையை, இந்த குடும்பத்தை கலீஃபாக்களுடைய காலத்திலே அழகாக முறையாக செய்ததின் காரணமாக மக்காவிலே, மதீனாவிலே, ஹிஜாஸிலே, அரேபிய தீபகற்பத்திலே ஏழைகள் இல்லை சகோதரர்களே. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் ஜகாத் பணத்தை அரசாங்கத்தால் வசூல் செய்து ஹஜ்ரத் கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிறதுக்கு ஏழை இல்லை. எங்க? ஹிஜாஸுக்குள்ள, மக்காவுக்குள்ள, மதீனாவுக்குள்ள, ஜித்தாவுக்குள்ள சகோதரர்களே, அரேபிய தீபகற்பத்துக்குள்ள ஜகாத் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஏழைகள் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்தான் என்றால், இவ்வளவு பெரிய பிரதேசங்கள், செல்வந்தர்கள், மாணிக்கக்கல்லு வியாபாரிகள், ஏனைய தொழிலாளிகள் நிறைந்த இந்த ஊர்களிலே இன்னும் ஏன் பிச்சை எடுக்க கிளம்புகிறார்கள் மக்கள்? கொழும்புவை போய் பார்த்தால் ஃபைலோடு, இன்னும் எத்தனையோ ஆவணங்களோடு எங்க மகளோட கல்யாணம், அதனால எங்கட ஊருக்குள்ள யாரும் கொடுக்கிறாங்க இல்ல ஹாஜியார், கொழும்புக்கு வந்திருக்கிறாங்க வசூல்ல, எங்கட ஊர்ல பள்ளி கட்டுறாங்க, எங்கட ஊர்ல மதரசா நடத்துறாங்க. சரி பரவாயில்ல, பள்ளிக்கு, மஸ்ஜிதுக்கு, மதரசாக்கு கொடுக்கத்தான் வேணும். குமரி காரியம் அந்த ஊர் மக்கள் சேர்ந்தாலே முடிக்கலாமே, வைக்கவில்லையா? அந்த ஊருக்குள் இருந்து பை தூக்கிக் கொண்டு கொழும்பிலையும் கண்டிலையும் கடை கடையாக எங்க மகளுக்கு சீக்கிரம் கேட்கிறாங்க. அதனால ஹாஜியார் கொடுக்கணும், எங்கட ஊர்ல யாரும் இல்ல, ஊர்ல மானமே போகுது, எங்கம்மா ஊரு வேறுவலை, வேறுவலையில ஆட்கள் இல்லையா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு? அன்பு சகோதரர்களே, முறையாக ஸகாத் கொடுக்கப்படல, முறையாக சதகா கொடுக்கப்படல. அல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த செல்வந்தர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகோதரர்களே, லா தஸாலு கதமா இப்னி ஆதம் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில நாங்க எல்லாம் சந்திக்க போறோம். அந்த நாளை அது கற்பனை அல்ல, அது பொய் அல்ல. அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு நபருடைய காலை அசைக்க முடியாது. 4 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லாதவர். அதில் ஒன்றுதான் மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபக, எந்த வழியிலே பொருள் சேகரித்தாய், எப்படி பொருளை தேடினாய், குடிவித்தியாவா நீ பணக்காரனாக மாறினாயா? இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது சமுதாயத்திலே. சகோதரர்களே, போதை பொருள் வியாபாரிகள், போதை பொருள் சிறு பாடசாலையில் கூட மாணவர்களை பாதுகாக்க கஷ்டமாக இருக்கு. போதை பொருளுக்கு அடிமையாகி நாளாந்தம் வாலிபர்கள் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். போதை பொருளை கொண்டு வந்து விற்பனை செய்கிறவர்கள் கொஞ்ச லாபத்துக்காக அல்லாஹ் நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் கேட்பான், நீ எப்படி கோடீஸ்வரன் ஆனாய், நீ எப்படி லட்சாதிபதி ஆனாய், நீ எப்படி பணக்காரனாகினாய், நீ எந்த வழியிலே சம்பாதிச்சாய், சம்பாதிச்சது மட்டுமல்ல எப்படி செலவழிச்சாய், பெரிய வீடு, கோடிக்கணக்கான பெருமதியான வாகனம், எல்லாமே பேருக்கும் புகழுக்கும், நாம் பெரியவன். சகோதரிகளே, பெருமைக்காக அல்ல, அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். எந்த செல்வந்தர்கள், எந்தெந்த வசதி உள்ளவர்கள் மாஷா அல்லாஹ் அழகாக முறையாக, அதையும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஊருக்குள்ளே செய்ய வேண்டிய வேலைகள் இருக்க சில நபர்களை பார்க்கிறோம். வெளியில போய்த்து கொடுக்கிறது தப்புன்னு நான் சொல்லல, ஆனால் முதலாவது சதக்கா செய்கின்ற பொழுது, தர்மம் செய்கின்ற பொழுது முதலாவது குடும்பத்தை பார்க்க வேண்டும். சகோதரர்களே, சில செல்வந்தர்களை பார்த்தால் வாரி இறைக்கிறார்கள். தன்னுடைய ரத்த பந்து, தன்னுடைய ரத்த உறவுகள், தன்னுடைய உறவினர்கள் பசிய வாழ்ந்தாங்க. பாவம், இவர் பேருக்கும் புகழுக்கும் ஹாஜியார், அவருக்கு பூமாலை போட வேண்டும், அவருடைய பெயர் பேஸ்புக்ல வர வேண்டும்,
அவருடைய பெயர் ரேடியோல சொல்லப்பட வேண்டும், அவருடைய பெயர் அங்க சகோதரர்களை ஊடகங்கள்ல பேப்பர்ல அடிபடணும் என்றதுக்கு தன்னுடைய சொந்த சகோதரன் வறுமையில் வாழுகின்ற பொழுது, தன்னுடைய சொந்த உறவுகள் நாளாந்த வயிற்றை நிரப்புவதற்கு, பசியை தீர்ப்பதற்கே வழி இல்லாமல் இருக்கின்ற பொழுது வெளியில கொண்டு வைத்து கொட்டுகிற செல்வந்தர்கள் அல்லாஹ்வை பயந்து விட வேண்டும். அல்லாஹ் தஆலா புனித குர்ஆனிலே சொல்கிறார், வயத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அல்லாஹ் யாரை விரும்புகிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டுமானால் வசதி உள்ளவர்கள், செல்வந்தர்கள், வயத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, வெறுப்போடு அல்ல, வெறுப்போடு அல்ல, அலா ஹுப்பிஹி சொல்லுவாங்க. எச்சி கையால காக்க விரட்ட மாட்டாங்க, காக்க விரட்டினாலும் கையிலிருந்து எச்சி போயிடும், பயம். இப்படி இருக்கக்கூடாது சகோதரர்களே. செல்வந்தர்கள் விருப்பத்தோடு அலா ஹுப்பிஹி, அல்லாஹ் தஆலா ஆசையோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து கொடுத்தால் அல்லாஹ் நிறைய தருவான். அள்ளி எடுக்கும் கிணற்றிலே எப்படி புது புது தண்ணி ஊற்றெடுக்குமோ அதே போல கொடுக்கின்ற பணப்பையில் ஒரு நாளும் குறைவு ஏற்படாது சகோதரர்களே. எனவே தன்னுடைய மன விருப்பத்தோடு கொடுக்கிறவர்கள் யாருக்கு? ஏழைகளுக்கு, சாப்பிடுவதற்கு வசதி இல்லாதவர்கள். முதலாவது தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும். அதனால தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நபர் தர்மம் செய்கின்ற பொழுது முதலாவது குடும்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இவ்வாறு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவருக்கு 2 டபுள் நன்மை கிடைக்குது. என்ன தெரியுமா? ஒன்று, அவர் சதக்கா கொடுத்த நன்மை. மாஷா அல்லாஹ், சதக்காவுடைய நன்மை அது நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதக்காவுடைய நன்மையை அவர் சுவீகரித்துக் கொள்ளுகிறார். இரண்டாவது என்ன தெரியுமா? உறவு முறையை அரவணைத்த நன்மை. அது லேசுப்பட்டோண்டு அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், ஒரு சஹாபியை பார்த்து சொல்றாங்க, உனக்கு வாழ்நாள் நீடிக்க விரும்பினார், உன்னுடைய வாழ்நாள் நீட்டமாக வேண்டும். உலகத்திலே 70, 80, 90 வருடம் வாழ வேண்டும். யாருக்குத்தான் ஆசை இல்லை? மௌத்து வந்துடப்படாது, மௌத்து வந்துடப்படாது. நீண்ட காலம் உலகத்திலே வாழ ஆசைப்படுகிறோம். இரண்டாவது, கை நிறைய பணம் இருக்க வேண்டும், பரக்கத். எனக்கு வாழ்வாதாரம், ரிஸ்க், என்னுடைய வாழ்வாதாரம் பெருக வேண்டும். சகோதரர்களே, இந்த ரெண்டும் சின்ன விஷயம் அல்ல. ஒருவருடைய ரிஸ்க் என்கிறது வாழ்வாதாரம். அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பணம் மட்டுமல்ல, எல்லாமே தான். அவருடைய வீடு, அவருடைய சொத்து, அவருடைய உணவு, இந்த ரிஸ்க் இருக்கிறது. ஒருவருடைய ரிஸ்க் விசாலமாக வேண்டும் என்றும், அதே மாதிரி வாழ்நாள் நீளமாக வேண்டும் என்றும் ஒருவர் ஆசைப்பட்டால், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரெண்டும் பெருமை வாய்ந்தது. இந்த ரெண்டும் கிடைக்கணும் என்று யார் ஆசைப்படுறாரோ அவர் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்து நடக்கவும், தன்னுடைய குடும்பத்தை அரவணைக்கவும் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே குடும்பத்தை இரத்த உறவுகளை துண்டித்து வெட்டி, அவர்களுக்கு சதக்கா இல்லை, எங்கேயோ போய் கொடுக்கிறார். அவர்களுக்கு தர்மம் இல்லை, எங்கேயோ போய் கொடுக்கிறார். தன்னுடைய குடும்பத்தை பார்க்கல, சுருக்கம் மௌத்தா போயிடும். வாழ்நாள் நீடிக்காது சகோதரர்கள். ஒருவருடைய வாழ்நாள் நீடிக்க வேண்டுமானால், ஒருவருடைய வாழ்வாதாரம் பெருக வேண்டுமானால் அவர் உறவு முறையை அரவணைத்துக் கொள்ளவும் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தர்மம் செய்கிறவர்கள் முதலாவது தன்னுடைய குடும்பத்திலிருந்து, தன்னுடைய உறவுகளிலிருந்து ஆரம்பிக்கின்ற பொழுது அல்லாஹ் அவருக்கு 2 நன்மையை கொடுக்கிறார். ஒன்று தர்மத்துடைய நன்மை, சதகாவுடைய நன்மை. இரண்டாவது உறவு முறையை அனுசரித்த நன்மை. இது மிகப்பெரிய சொர்க்கத்திலே அந்தஸ்தை பெற்று தருகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இவ்வாறு தர்மம் செய்கிறவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே முக்கியமாக ஊர்களுக்குள்ளே செய்ய வேண்டிய சில வேலை. உதாரணத்துக்காக நமது முஸ்லிம் அல்லாதவர்கள் செறிந்து வாழ்கிற பகுதிகளிலேதான் இன்று நமக்கு தேவையான வைத்தியசாலைகள் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் போய் விளையாட வேண்டிய சிறுவர் பார்க்குகள் இருக்கிறது. ஆனால் இது போன்ற அட்டுவிதமா மட்டுமல்ல, எத்தனையோ செல்வந்த ஊர்களை பார்த்தால் இன்னும் அந்த ஊருக்குள்ள
வைத்தியசாலை ஒன்று இல்ல, அந்த ஊருக்குள்ள சில்ட்ரன் பார்க் ஒன்று இல்ல. உம்மமாரும் பர்தாவை போட்டுட்டு ஹிஜாப போட்டுட்டு அந்த பௌத்தர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் வாழ்ற பகுதியில போயிட்டு தான் சில்ட்ரன் பார்க்ல விளையாட வேண்டும். இஸ்லாத்துல விளையாட்டு இல்லையா? இஸ்லாம் துறவரமா? இஸ்லாத்துல துறவரம் கிடையாது சகோதரர்களே. எனவே அதற்கென்று முறை இருக்கிறது. எனவே எங்களுடைய தாய்மார்கள் ஓய்வெடுப்பதற்கு, எங்களுடைய பிள்ளைகள் போய் விளையாடுவதற்கு அழகான ஒரு சிறுவர் பார்க்கை ஊருக்குள்ளே அமைக்க வசதியுள்ளவர்கள் எங்கேயோ குணப்பைத்து கொட்டுகிறார்கள் செல்வத்தை. சகோதரிகளை, ஒரு வைத்தியசாலையாவது உருவாக்க முடியாதா? எத்தனையோ இஸ்லாமிய கிராமங்களிலே இந்த பொதுபோக்குதான். நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அந்த ஊருக்குள்ளே, அந்த ஊருக்குள்ளே தனவந்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பணம் வீணாக செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த ஊருக்கு தேவையானது நடக்கல்ல. எனவே அன்பு சகோதரர்களே, செல்வந்தர்களே, இது எங்கட கிராமங்களில் இருந்து மாற வேண்டும். இந்த அதிமுகமையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு கிராமங்களிலும் அந்த ஊர்களிலே இருக்கிற செல்வந்தர்கள், அங்க இந்த பாத்திரம் அங்க விளந்த சங்கம் என்று சொல்லி வியாபார சங்கம் என்று இருக்கிறது. இன்னும் எத்தனையோ அமைப்புகள் ஊருக்குள்ளே இருக்கிறது. இன்னொரு ஒற்றுமைப்பட்டு நாங்க போயிட்டு எங்களையோ ஏச்சி கேட்டு சிங்களம் பேச தெரியாது சில தாய்மார்களுக்கு சகோதரர்களே பாவம். அந்த பிள்ளைகளை சுமந்து கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கிற நேரத்தில் கூட நேஸ்மார்ல ஏச்சி பேச்சு ஏன்? எனவே இஸ்லாமிய கிராமங்களுக்குள்ளே அங்கே இருக்கிற செல்வந்தர்களை கொண்டு வைத்தியசாலைகள் அமைக்கப்பட வேண்டும். கிளினிக், அதாவது பரிசோதனை நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும். சிறுவர் பார்க்குகள் முஸ்லிம் கிராமங்களுக்குள்ளே அமைக்கப்பட வேண்டும். மதரசாவும் பள்ளியும் மட்டுமல்ல, அல்ஹம்துலில்லாஹ், பள்ளிவாசலுக்கு செலவழிக்கத்தான் வேண்டும், மதரசாக்களுக்கு செலவழிக்கத்தான் வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், எங்கள் செல்வந்தர்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை செய்யணும். இந்த நாட்டிலே ஒரு சிறுபான்மை சமூகமாக நாம் வாழுகிறோம். இஸ்லாமிய நாடுகளிலே கூட இல்லாத அளவுக்கு நமது அரபு கலாசாலைகள் செழிப்பாக இருக்கிறது. செல்வந்தர்களுடைய சதகாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லதுதான். அதே போன்று ஊருக்கு, நாட்டுக்கு, எங்கள் பிரதேசத்துக்கு இன்னும் இன்னும் என்ன தேவை அவற்றையும் செய்கிறவர்களாக இந்த தனவந்தர்கள், நலம் விரும்பிகள் முன்வர வேண்டும். அதிலே ஊருடைய முன்னேற்றம் இருக்கிறது. இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்த வழிகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக இன்னொன்று நமது கிராமங்களிலே பரவிக் கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு தேவைப்பட்டிருக்கிறது. பொய்யன் அல்ல, நல்ல தொழுகையாளி, நம்பிக்கையான ஒரு மனிதர், நல்ல நம்பிக்கையான ஒரு மனிதர் ஒரு செல்வந்தத்தை போயிட்டு கடன் கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கடன் கொடுக்கிறது, எடுத்த கடனை நிறைவேற்றது, அது தனித்தலைப்புல பேசும். கடன் கொடுக்கிறது சதகா செய்வதை விட சிறந்தது சகோதரர்களே. ஒரு தேவைப்பட்ட ஒரு மனிதர் நல்லவர், எடுத்தால் திருப்பி தருவார் என்று தெரிந்தால் அவருக்கு கடன் கொடுப்பது டபுள், 2 மடங்கு நன்மை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் சதகா என்கிறது கொடுத்தா திருப்பி எடுக்கிறல்ல, ஆனா கடன் என்கிறது கொடுத்தா திருப்ப எடுக்கிறோம். ஆனால் அவருக்கு தேவைப்பட்ட நேரத்தில் கேட்டாரு. ஆனா இன்னொரு நோய் இருக்கிறது நம்ம சமூகத்தில், இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி சகோதரர்களே, உங்களோட 5 லட்சம் இருக்கிறதா தாங்க, நான் வியாபாரம் செஞ்சு லாபம் தருகிறேன், நான் வியாபாரம் செஞ்சு லாபம் தருகிறேன். எத்தனையோ அப்பாவி முஸ்லிம்கள் வட்டியை சாப்பிடுகிறார். முபாரகா என்று சொல்லுகிற இந்த கொடுக்கல் வாங்கல் உலமாக்கள் நிறைந்த ஊர் உங்களுடைய ஊர், மதரசா இருக்கிறது, போய் கேளுங்கள். பணம் கொடுத்து எப்படி நாங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும்? இது சும்மா 5 லட்சத்து தாங்க, 10 லட்சத்து தாங்க, உங்களுக்கு நான் 10,000 ரூபாய் லாபம் தாரேன், எந்த நிபந்தனையும் இல்லை. இப்படி ஒரு நோய் பரவி கொண்டிருக்கிறது, சுத்த வட்டி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முவாரபா என்கிறது பணம் ஒருவருக்கு இருக்கிறது, வியாபாரம் செய்ய தெரியாது, தொழில் செய்ய தெரியாது. இஸ்லாம் பணத்தை வச்சுக்கொண்டு சும்மா இருக்க சொல்லல. அதனால தொழில் தெரிஞ்ச ஒருவருக்கான கொடுத்தா அதுல அவர் உழைப்பு செஞ்சு ஒரு லாபத்தை கொடுக்கலாம். அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. உணவாக்களை அணுகுங்கள், கேளுங்கள், படியுங்கள். கம்ப்யூட்டரை படிக்கிறாங்க சகோதரர்களே, இன்னைக்கு சயின்ஸ் மெட்ஸ படிக்கிறாங்க, இஸ்லாம் படிக்க தயாரில்லை. அதனாலதான் கவலை. சென்ற ஓலெவல் பரீட்சையில இலங்கையில இஸ்லாம் பாடத்துல ஓலெவல் எழுதின அதிகமான மாணவர்கள் இஸ்லாம் பாடத்துல W, மெட்ஸ்ல, சயின்ஸ்ல, கம்ப்யூட்டர்ல எடுத்திருக்கிறார். இஸ்லாத்துல W. எங்க இஸ்லாத்தை படிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சடங்காகிக் கொண்டு
அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நமது ஊர் நாம் முன்னேறுவதற்கு, நமது ஊர் முன்னேறுவதற்கு, நாம் பாதுகாக்கப்படுவதற்குத்தான் அல்லாஹ் இஸ்லாத்தை தந்திருக்கிறார். எனவே இந்த தூய இஸ்லாத்திலே சகோதரர்களே வட்டி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடன் கொடுக்கிற வேலை அது நம்பிக்கையான ஒருவர் கேட்டால் கொடுக்க வேண்டும். அவர் திருப்பி தராட்டி அதற்குரிய தண்டனை, கடுமையான தண்டனை. மௌத்துக்கு முன்னால் கடனாளிகள் கடனை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ரசூல் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷிர்கி வத்-தைனி. யா அல்லாஹ், ஷிர்கிலிருந்தும், ஷிர்க்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இணை வைத்தலிலிருந்தும் கடனிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயா. இதை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், ஷிர்கோடு சேர்த்து கடனையும் கேட்கிறீங்களே, யா அல்லாஹ், என்ன ஷிர்கிலிருந்தும் கடனிலிருந்தும் கடனாளியாக மௌத்தாகுவதிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்றீங்களே, என்ன யா ரசூலுல்லாஹ், கடன் ஷிர்க்குக்கு சமமாகுமான்னு கேட்டபொழுது, ஓ தோழரே, அது ஷிர்க்குக்கு சமம். கடனாளியாக மௌத்தாகிவிட்டால் அந்த மையத்துக்கு விமோசனம் கிடையாது, அவருக்கு சொர்க்கம் போக முடியாது, அவர் கடனுக்கு ஈடு வைக்கப்பட்டிருக்கிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்விடத்திலே தொழுவிப்பதற்காக ஜனாசா, தொழுவிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஜனாசா, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த ஜனாசா கடன் கொடுக்க இருக்கிறான்னு கேட்டதோட சபையில் இருந்து பதில் வந்தது, ஓ யா ரசூலுல்லாஹ், 2 கோடி கொடுக்க இருக்கிறார். அப்படியே வந்தது சகோதரர்களே, சபையிலிருந்து பதில் வந்தது, இந்த ஜனாசா 2 தீனார், நாங்க 2 ரூபான்னு சொல்றோமா, 2 தீனார் கடன் கொடுக்க இருக்கிறார் என்று சொன்னதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லு அலா ஸாஹிபிக்கும், இந்த ஜனாசாக்கு நீங்களே தொழுவிச்சு கொள்ளுங்க, எனக்கு தொழுவிக்க இயலா என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அந்த இடத்தை விட்டு நகர்கிறார்கள் என்றால் 2 திருகத்துக்கு தொழுவிக்க இல்லை என்றால் 2 கோடி 10 கோடி பொண்ணு வச்சுட்டு கடன் வச்சுட்டு பாஞ்சிட்டார் ஊரை விட்டு, இவரது மௌத்து எப்படி இருக்கும் சகோதரர்களே. எனவே கடன் எடுத்தால் அதை சரியாக முறையாக அழகாக கொடுத்து விட வேண்டும் சகோதரர்களே. எனவே கடன் எடுத்து கொடுத்தால்தான் சிலருக்கு கடன் கொடுக்கவும் பயமாக இருக்கு. ஆனால் கடன் நம்பிக்கையானவர்கள் கடன் கேட்டால் கடன் கொடுப்பது, இப்படியான நல்ல பழக்க வழக்கங்களை வசதி உள்ளவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் சகோதரர்களே, ஊருக்கு முன்னேற்றமாக இருக்கும், செல்வம் பகிர்ந்தளிக்கப்படும், அல்லாஹ் பரக்கத்து செய்வான். மக்காவுக்குள் மதீனாவுக்குள் அல்லாஹ் எப்படி பரக்கத்து செய்வானோ அதே போல எங்கள பிரதேசங்களிலும் செல்வந்தர்கள் செல்வத்துடைய உரிமைகளை, கடமைகளை, ஹக்குகளை நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த ஊரை பாதுகாப்பான் சகோதரர்களே. எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீனின் பிரகாரம் வாழுகிறவர்களாக நம்மளை ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களை புரிந்து கொள்வாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக, எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன் மண்ணிலே கஷ்டப்படுகிற, சிரமப்படுகிற அந்த முஸ்லிம்களை நினைக்க முடியாது. அவர்களுக்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னிடத்திலே துஆ செய்ய மட்டும்தான் முடியும். யா அல்லாஹ், அங்கே முஸ்லிம்கள் உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல், இருப்பதற்கு வீடு இல்லாமல், வசதி இல்லாமல் அந்த யூத சமூகம் முஸ்லிம்களை போட்டு அடித்து விரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு பொதுமளவன். யா அல்லாஹ், அந்த யூதர்களை விரட்டி அடிப்பாயா, அந்த இஸ்லாத்தின் விரோதிகளுக்கு நீயே தண்டனையை கொடுப்பாயா, அந்த முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயா, அவசரமாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைப்பாயா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி வைப்பாயா, கடைசி காலத்தின் அடையாளம் என்று நாங்கள் ஹதீஸிலே படிக்கிறோம். யா அல்லாஹ், எனவே எங்களால் பொறுக்க முடியாது அந்த மக்கள் படுகிற பாடு. யா அல்லாஹ்,